வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவான் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அரச பயங்கரவாதம் அது என்றைக்குமே தோற்று போகும். மக்கள் தான் கடைசியில் ஜெயிப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமியனாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், சீக்கியனாக இருக்கட்டும், அந்த நாட்டில் யாரு அதிக பெரும்பான்மை சிறுபான்மையெல்லாம் கிடையாது. பொதுவாக மக்கள் தான் ஜெயிப்பான். நீ என்ன நல்லது செஞ்சாலும் சரி, ஆமாம், கொட்டி கொட்டி காலில் தங்கத்தை கொட்டினாலும் சரி, பணத்தை கொட்டினாலும் சரி, ஒரு ஓட்டுக்கு 50,000 கொடுத்தாலும் சரி, கடைசியில் பிரச்சனை வரும்போது ஏற்றுக்குவான். அதுதான் மக்கள். மக்கள் குழந்தையை போன்றவர்கள் ஆச்சுங்களா. அதனால அரச பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய ஒரு விளைவு இன்னைக்கு வங்காளதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா பிரதமர் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார். இன்னும் சொல்ல போனா விரட்டி அடிக்கப்படுவதற்குள் ஓடிவிட்டார். அப்படி வேணா சொல்லலாம். ஒரே ஓட்டம் ஓடிட்டார். ஆமா, இந்தியாவில் தஞ்சம், டெல்லியில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல். அதையெல்லாம் விட சில பேர் இங்கிலாந்துக்கு பறக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல். இல்லைங்க, அதெல்லாம் இங்கிலாந்துலாம் விடமாட்டாங்க, அங்கே பிரச்சனை ஆயிடுது, அரசியல் சிக்கல் வரும், அதனால பின்லாந்துக்கு தப்பி போக அவர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவல். பொதுவாக வங்காளதேசத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அங்க இஸ்லாமிய மக்கள் அதிக பெரும்பான்மை, இந்து மக்கள் சிறுபான்மை, அவ்வளவுதான். இந்தியாவில் எப்படி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையோ இந்து மக்கள் பெரும்பான்மையோ, அதே போல நேர் ஆப்போசிட் வங்காளதேசம். அது ஒரு இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து சென்ற நாடு. அதற்கு இந்தியா தான் காரணம். இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரிவினை பண்ணி கொடுத்தாங்க. ஆங்கிலேயன் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரிவினையை பண்ணி விட்டு நாசம் பண்ணி விட்டு போனாங்கன்னா, அதே மாதிரி பாகிஸ்தானும் வங்காளதேசத்துக்கு ஒரு பிரிவினை. இன்னைக்கு அது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு போராட்டம், சரியாக ஒழுங்காக ஆட்சி அமையவில்லை. மற்றபடி கருத்து வேற்றுமை, மக்கள் சிதைக்கப்பட்டார்கள், எதிர்கட்சிகள் ஒடுக்கப்பட்டன அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். மக்கள் கொதித்து எழுந்தார்கள். அதன் அடிப்படையில் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் ஹசீனா, ஷேக் ஹசீனா, வங்காளதேச பிரதமர். அதன் அடிப்படையில் இன்னைக்கு விஹெச்பி தலைவர் இந்தியாவில் அலோக் குமார் அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது வங்காளதேசத்துல இந்து மக்கள் சிறுபான்மை மக்கள், அது எந்த ஒரு மாற்று கருத்து. அதனால அவர்களுக்கு எந்த ஒரு பங்கமும் விடக்கூடாது. அவர்கள் பாதுகாப்பை இருக்கக்கூடிய இராணுவமோ மற்றபடி ஏற்கக்கூடிய இடைக்கால அரசு யூனிசோ பொறுப்பேற்க வேண்டும். அதை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதே உறுதியைத்தான் இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, அரபு நாட்டு சப்போர்ட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அவர்களுக்கு அவர்களே நண்பர்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதைத்தான் பலவிதமான போராட்டங்களின் வெளிப்பாடாக பலவிதமான போராட்ட விஷயங்கள் இந்த பாஜக அரசு எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியதோ அதுல இஸ்லாமியர்கள் தனக்குத்தானே போராடினார். எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள், உறுதி செய்யுங்கள். இந்த பாஜக அரசு உறுதி செய்ததா? இல்லையே. எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எத்தனையோ பேர் வன்கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்னைக்கு கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் எங்கத்த போய் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது? பிஹெச்பி தலைவர் அலோக் குமாரா பார்த்து கேட்க, நீங்க மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை தான் வங்காளதேசத்துல. ஆமா, இன்னைக்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. யூனுஸ் இடைக்கால பிரதமராக வரப்போகுதுன்னா அடுத்த தேர்தல் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்.
அதே நிலைப்பாடு தான் இஸ்லாமியர்களுக்கு இங்க இருக்கும். நீங்க உறுதி செஞ்சீங்களா? எங்க செஞ்சீங்க? சிஏன்னு போட்டு இன்னைக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க இஸ்லாமியர்கள். பொது சிவில் சட்டத்தை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்து மக்கள் எங்குமே நன்றாக இருக்க வேண்டும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்களெல்லாம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். ஆனா உன்னுடைய வாயில என்ன வருது? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, அலோக் குமாரை பார்த்து விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் தலைவரை பார்த்து கேட்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை, உடனே இந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சொல்லி போட்டு வங்காளதேச அந்த அரசுக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அதே அறிக்கை சம்பந்தப்பட்ட வகையில இஸ்லாமியர்களுக்கு யார் பாதுகாப்பு நீங்க கொடுத்தீங்களா? உங்களுக்கு ரத்தம் அடுத்த விடுவது அந்த தக்காளி சட்னியா? பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வகையில எப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதுக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. இது திராவிட பூமி, பெரியார் பூமி. ஆனால் வட இந்திய மக்கள் எப்படியெல்லாம் நசுக்கி ஒழிக்கப்பட்டார்கள், அந்த பாபர் மசூதி எப்படியெல்லாம் அநியாயமாக இந்த மோடியால் இடித்து ஒழிக்கப்பட்டது, RSS கும்பலால் பிஜேபியால் இடிக்கப்பட்டது. சரி, இப்பதான் கட்டினீங்க, ஒழுங்கா கட்டினீங்களா? ஒழுகுதுங்கிறாங்க. புரியுதா? ராமர் கோயிலும் ஒழுகுதுங்கிறான், மற்றபடி நாடாளுமன்றமும் ஒழுகுதுங்கிறான். நீங்க என்னத்தை தான் ஒழுங்கா கட்டினீங்க? பிஜேபியை பார்த்து நான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வகையில இஸ்லாமிய எந்த அளவுக்கு நீங்க ஒரு தூக்கி நிறுத்துறீங்க? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ஹரியானாவில் பள்ளிவாசலை இடிப்பது, மற்றபடி பில்கிஸ் பானு வகையில மிகப்பெரிய ஒரு அந்த பொண்ணு போராட்டம் பண்ண, அந்த பொண்ணுக்கு நீதி கொடுத்தீங்களா? இல்லையே, நீதி கொடுக்கலையே. 14 பேரை மாப்பிள்ளை மாதிரி வெளியே விட்டீங்க. பார்த்தாங்க நவரத்னா நீதி அரசி, அந்த அம்மா பார்த்தாங்க, உள்ளத்துக்கு போடுறா அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா? பிஜேபி ஃப்ராட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்திய வரலாற்றிலே வரலையே. அதையெல்லாம் உண்மைகளெல்லாம் மறைத்து ஒழித்து நாசம் பண்ணி எப்படியெல்லாம் பொய் சொல்லுவதுன்னு அந்த அளவுக்கு இந்த கேசவே மாத்திட்டீங்க கூட அந்த அம்மா நவரத்னா அந்த அம்மா சொன்னாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது 2002 பில்கிஸ் பானு எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார். உங்களுக்கு மனசாட்சி இருந்ததா? சொல்லுங்க பார்ப்போம். 12 கோவிலை இடிச்சாங்க வங்காளதேச பிரதமர், இன்னைக்கு ஓடி போனாங்களே. அதுக்கு விஹெச்பி தலைவர் அலோக் குமார் என்ன பதில் வச்சிருக்கிறார்? 12 கோவில், இந்து கோவில் இடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு இந்தியாவில் தஞ்சம் கொடுத்துருக்கீங்க. வெக்கமா இல்லை? இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், வங்கதேசத்தில் உள்ள இந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ரைட்டு, ஓகே. இதுக்கு முதல்ல இந்த அம்மா 12 கோவில்களை இடிச்சாங்க, இந்து கோவில்களை. அதுக்கு ஒரு தகவலா போயிட்டு இருக்க. அப்ப இந்த விஹெச்பி அலோக் குமார் எங்க போயிருந்தார்? அலேக்கா போயிட்டாரா? மேல போயிட்டாரா? இல்லை தெரியாம தான் கேட்கிறேன். எங்க போயிருந்தார்? அன்னைக்கு சொல்லவே இல்லையே, வங்கதேசத்தில் இந்து கோவில்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லவே இல்லையே. பாகிஸ்தான்ல ஒரு இஸ்லாமியன் இந்து கோவிலை திறக்கிறான், துபாயில ஒரு இந்து கோவிலை திறக்கிறான் இஸ்லாமிய, அரேபியாவில் இந்து கோவிலை திறக்கிறான். உங்களால இந்தியாவில் ஒரு பள்ளி வாசலையாவது திறந்து வைக்க முடிந்ததா? மனசாட்சியோட பேசுவாங்க. இல்ல, உனக்கு தக்காளி சட்னி, இது ரத்தம் அடுத்தவனுக்கு தக்காளி சட்னியா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பள்ளி வாசல் கீழே திறப்பு விழா, நரேந்திர மோடி, ஆமா, சிறப்பு விருந்தினர் அமித்ஷா, ஆமா, கலந்து கொண்டவர் JP நட்டா, அண்ணாமலை, கருநாகர் எல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களா? ஒரு பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் வேணாம்ப்பா. குஜராத்ல வேணாம், ஊபியில வேணாம். என்ன ஊபி உங்களையே ஒழிச்சு கட்டிட்டாங்க பைசா பார்த்து. ராமர் கோயிலை கட்டி இடத்தை கிழிச்சிங்க, அங்கேயே ஆப்போசிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல வேறு ஏதாவது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு பள்ளிவாசல வேறு மாநிலத்துல, ஒரு மேற்கு வங்காளத்துல, ஒரு தமிழ்நாட்டில் திறந்து வச்சிருப்பீங்களா? எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க.
இந்து மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும், ரைட், ஓகே, அது உறுதி செய்ய வேண்டும். 12 கோயில் இடிச்சப்ப இந்து போயிருங்க. அப்ப வந்து பாதுகாப்பை தேடுங்க. அதே மாதிரி வந்து கேஸ் மானியம் இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா வரவே இல்லை. அதுக்கெல்லாம் என்னதான் உங்கள்கிட்ட பதில் இருக்கு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி மாட்டுக்கறி திங்கக்கூடாது ஊபியில, மற்றபடி நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஒரு வங்காள தேசத்தை போன்று இலங்கையை போன்று மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிச்சிருந்தது அப்படின்னு அந்த பணம் மதிப்பை இழக்க செய்தார் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வெடிச்சிருக்கும். ஆமா, ஆனா இந்திய மக்கள் அமைதியானவர். ஆனால் இந்த மோடி அரசு அவரை நோண்டி பார்க்கிறது. ஒரு 2000 ரூபாய் நோட்டுக்கு கீழே நின்று எத்தனை பேர் செத்தான் தெரியுமா? அப்புறம் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு 2000 ரூபாய் நோட்டையே க்ளோஸ் பண்ணுவீங்க. எதுக்காக விட்டீங்க? அப்புறம் எதுக்காக விட்டீங்க? ரைட், விட்டுட்டீங்க. எதுக்காக க்ளோஸ் பண்றீங்க? அன்னைக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார புரட்சி ஏற்பட்டுச்சு தெரியுமா? மக்கள் அமைதியாக சென்றார். அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட வகையில சிஏஏ, பொது சிவில் சட்டம் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடினாங்க. அன்னைக்கு வந்திருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதுக்கு எத்தனை இந்து மக்கள் வந்து ஆதரவா இருந்தாங்க தெரியுமா? நீங்க போராடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படி இந்து மக்கள் எவ்வளவு ஆதரவு, மாமா மாமா, மச்சனை மச்சனை, மாப்பிள்ளை மாப்பிள்ளை. அந்த நேரத்துக்கு வந்து உங்களால் வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்க முடிந்ததா? அவர்களுக்கு ஒரு ஆதரவாக பேச முடிந்ததா? மணிப்பூர்ல 400 சில தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது கொண்டு தகவல் போகுது. ஒரு தடவையாவது உங்க மோடி மனசாட்சியோட போயிட்டு வந்தாரா? ரைட், ஓகே. எப்பா, தேவாலயம் இடிக்காதீங்கப்பா. பிற மத கலாச்சாரத்தின் தலையிடுவது நம்ம இந்திய பண்பாட்டுக்கு விரோதமானதாக சொன்னீங்களா? இங்க மட்டும் சொல்றீங்களா? வங்காள தேசத்துல வந்து இந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இங்க இந்தியாவில் எப்படி எங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர் பாதுகாப்பா? இல்லையே. மணிப்பூர்ல கிறிஸ்துவர்கள் இல்லையே. ஹரியானாவோட இஸ்லாமியர்கள் இல்லையே. எங்கேயுமே இல்லையே. உங்களுடைய ஒரு விஷயம் அப்படின்னா அவ்வளோ தங்கமா பேசுறது. அதே மாதிரிதான் நிதின் கட்காரி ஜிஎஸ்டிக்கு இன்னைக்கு அவரே எதிர்ப்பா போயிட்டார். ஆமா, எதிர்ப்பா இருக்கிறார். உடனே ஒரு பேச்சு பேசுறாரு, டக்குன்னு இன்னைக்கு அதை எதிர்கட்சிகள் பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எடுத்து அதை போராடிட்டு இருக்காங்க. அது கூட மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் தான். அதற்கு எதிராக கூட இந்திய மக்கள் திரளலாம், குறிப்பாக வணிகர்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பான விஷயமா இருக்கு. ஆமா, கட்டாயமா போராடணும். இல்லைன்னா வந்து அவ்வளவுதான். ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி ஆச்சு நம்மளோட ரத்தத்தெல்லாம் சுரண்டிடுவாங்க. அது எல்ஐசிக்கு ஜிஎஸ்டி, மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு ஜிஎஸ்டி, அநியாயம், கேவலம். டோட்டலா ஐரோப்பாவில் வாழ்ற மாதிரி வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா சோமாலியாவில் வாழ்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஐரோப்பாவில் ஏகப்பட்ட வரிகள் கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம இந்தியாவில். சோமாலியாவில் வாழ்ற மாதிரி ஒண்ணும் இல்லாத பஞ்ச பரதேசி மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, இதே கூட மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம். இது கட்டாயமாக மோடி அரசாங்கத்துக்கு எதிராக என்றாவது ஒரு நாள் திரும்பும் அப்படிங்கிறதா பகிரமான ஒரு உண்மை. பார்ப்போம். இந்திய மக்கள் நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமை, எல்லா வகையிலும் இப்போ பொறுமையா போயிட்டு இருக்காங்க. சும்மா பாபர் மசூதி வகையில இந்த பேர் வர மாட்டேங்குது, அத பணம் மதிப்பிழப்பு செஞ்ச வகையில, ஜிஎஸ்டி வகையில, நீட்டு வகையில, தேசிய கொள்கை திட்டம் வகையில, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வகையில, ஏன்னா பில்கிஸ் பானு வகையில, எல்லா வகையிலும் நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கோம். கேஸ் மானியம் கூட ஒழுங்கா வரமாட்டேங்குது. இவர் என்னமோ பெரிய கிழிச்சார். 2014 வந்தப்ப உங்கள் காசு உங்களுக்கே அப்படின்னா எங்க வந்தது? ஒண்ணுமே கிடையாது. அநியாயம். அதனால வந்து நம்ம இந்திய மக்கள் பொறுமையாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆமா, எப்பொழுது வெகுண்டு எழுவோம் என்பது நமக்கே தெரியாது. ஆமா, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, சாது மிரண்டால் காடு கொள்ளார். இந்திய மக்கள் அனைவருமே சாதுவாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. அது மிரளும் போது தான் தெரியும் பிஜேபிக்கு நம்மளாம் யாருன்னு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.